டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல்ல சர்க்கரை நோய் குறைவதற்கு நம்ம கேழ்வரகு எப்படி பயன்படுத்தணும்? இந்த ராகியை பயன்படுத்தி நம்ம எப்படி சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கலாம்? இதுதான் நிறைய பேருக்கு கேள்வியா இருக்கு. பொதுவாக கேழ்வரகு அப்படின்னு சொல்றது சுகருக்கு மட்டும் கிடையாது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு கேழ்வரகு நிரந்தர தீர்வை தரக்கூடிய ஒரு முக்கியமான உணவு. நம்மளுடைய முன்னோர்கள் வரைக்கும் பார்த்தோம்னா கேழ்வரகு தினந்தோறும் பயன்படுத்துவாங்க. ஏதாவது ஒரு ரூபத்துல உணவாகவே இந்த கேழ்வரகை பயன்படுத்துவாங்க. இல்ல குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமா, கேழ்வரகை பயன்படுத்தி செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு சிறுதானியங்கள்லயே ரொம்ப முக்கியமானது, நம்ம உடலுக்கு நிறைய சத்துக்களை தரக்கூடிய ஒரு விஷயம் கேழ்வரகு. கேழ்வரகுல பார்த்தோம்னா அப்படி என்னதாங்க இருக்கு, இது எப்படி நம்ம உடலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல கால்சியம் ரொம்ப அதிகம், இரும்பு சத்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின் ஏ, இ எல்லாமே இதுல நிறைஞ்சு இருக்கு. ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதனாலதான் மலச்சிக்கல் இல்லாம உடல் வலிமையாக நமக்கு இருக்கிறதுக்கு கேழ்வரகு ரொம்ப ரொம்ப முக்கியம். மூட்டுக்களில் வலி ஏற்படாமல் இருப்பதற்கும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெண்களுக்கு நிறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ், நம்ம உடல்ல அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை, இது சரியாகிறதுக்கும் நமக்கு கேழ்வரகு பயன்படுது. ஸோ இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? முக்கியமாக இந்த சர்க்கரை நோயாளிகள் எப்படிங்க இந்த கேழ்வரகை பயன்படுத்தி அதன் மூலியமாக நம்ம நிறைய ஆற்றலை பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக சுகர் லெவல் எனக்கு 400 கிராஸ் ஆயிடுச்சுங்க, HbA1c 10, 11 இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கேழ்வரகு நம்ம பயன்படுத்தும் போது தினமும் காலை உணவாக பயன்படுத்தலாம். இரவு நேரத்துல கேழ்வரகு பயன்படுத்தலாம். ஆனா ஒரு சிலருக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸோ நெஞ்சு எதிர்த்துட்டு வர்றது, சரியா ஜீரணம் ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ இந்த கேழ்வரகை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? ரொம்ப பெஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை நேரத்துல நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இதை பயன்படுத்தும் போது சுகர் லெவல் நல்ல ஒரு வாரம் தொடர்ந்து நம்ம கேழ்வரகை பயன்படுத்திட்டு சுகர் லெவல் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கட்டாயமாக நமக்கு குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இதனோட வேறு என்ன நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு? சுகர் லெவல் குறையறதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் நமக்கு கேழ்வரகு பயன்படுது. ஸோ உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சரியாவதற்கும், இதனோட சேர்த்து பார்த்தோம்னா நம்ம உடல், அதாவது சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு, மூட்டு வலி இருக்கிறதுக்கும் நம்ம இது கேழ்வரகை பயன்படுத்தலாம். ஆனா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, தோல்ல அரிப்பு, தடிப்பு, அர்டிகேரியா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க கேழ்வரகை அவாய்ட் பண்ணலாம். ஒரு சிலருக்கு இது தோல் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்குது. சரி, காலை உணவாக இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, சிலர் இது இட்லியாக பயன்படுத்துவாங்க, தோசையில பயன்படுத்துவாங்க. முக்கியமாக களி ரொம்ப சிறந்தது. இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்தோம்னா கூழ் குடிக்கலாமா? இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி. இப்போ சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கு, 400க்கு மேல இருக்கு, HbA1c லெவலும் அதிகமா இருக்குன்னா கூழ் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றவர்கள் அனைவருக்குமே ஒரு ஏற்ற உணவு, 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு பார்த்தோம்னா கூழ் தான். ஸோ இதை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது உடல்ல நமக்கு பார்த்தோம்னா சுகர் லெவல், அதாவது அதிகமா இருக்கிறவங்க மட்டும் கூழ் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு மற்றவங்க ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடல்ல மூட்டுக்கள் தொடர்பான பிரச்சனைகள், அதிகமான உடல் உஷ்ணம், கண் எரிச்சல், இந்த மாதிரி நிறைய உடல்நல உபாதைகள் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். அடுத்ததாக களி. கேழ்வரகு களியை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல நிறைய நன்மைகள் உண்டாகுது. சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்றதுன்னு சொல்லலாம். இதுல ஸ்பெஷலா நம்ம இந்த களி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா, சிறுதானியங்கள் வேறு ஏதாவது இருக்கு இல்லையா, திணை, சாமை, குதிரைவாலி, இதுல ஏதாவது ஒன்று நம்ம வேக வைத்து சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அரிசி மாதிரி நம்ம வேக வைத்து எடுத்து வச்சுக்கணும். இதை பயன்படுத்தி கேழ்வரகு களி செய்து சாப்பிடும்போது உடல்ல நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். அதுவும் இதுக்கு நம்ம ஸ்பெஷலா சைட் டிஷ் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ ஒரு சிலர் அவங்களுக்கு பிடித்த மாதிரி காரக்குழம்பு வகைகளோ,
இல்ல வேர்க்கடலை சேர்த்த சட்னியோ சாப்பிடுவாங்க. சோ இந்த சிறுதானியம் ரெண்டுமே சேர்த்து ஒண்ணு வந்து திணை சேர்த்து இந்த களியை செய்து சாப்பிட்டாலும் சரி, குதிரைவாலி சேர்த்து கேழ்வரகு களியை சேர்த்து சாப்பிட்டாலும் சரி, உடலுக்கு அதிகமான ஆற்றல் வந்து தரக்கூடியது. சுகர் லெவல் நமக்கு குறையும், ஃபைபர் கண்டென்ட் உடல்ல சேர ஆரம்பிக்குது. இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய உடல் சோர்வு நீங்குவதற்கு கேழ்வரகு பயன்படுது. இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேழ்வரகு மாவு இருக்கு இல்லைங்களா, நம்ம வந்து பொடியா தான் ரெடி பண்ணி வச்சிருப்போம். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து போட்டு, ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஸோ இது எல்லாமே சேர்த்து தண்ணீரை நல்லா கலந்து இதை கஞ்சி மாதிரி காய்ச்சணும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு. இது நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோம், இல்ல வெயிட் ரொம்ப குறைவாக இருக்கு, மூட்டு வலி இருக்கிறவங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதுல நெய் சேர்த்துக்கலாம். ஸோ தேவைக்கேற்ப இதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது சுகர் பேஷண்ட்ஸ் இதை அப்படியே குடிக்கலாம். மற்றவர்கள் வந்து இனிப்புக்காக கொஞ்சம் கருப்பட்டியோ இல்ல நாட்டு சர்க்கரையோ சேர்த்து பயன்படுத்தும் போது உடலுக்கு நமக்கு அதிகமான ஆற்றல் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ தினம்தோறும் இதை பயன்படுத்தும் போது எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இன்சுலின் லெவல் குறையறதுக்கு இது நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதுல வந்து முருங்கை கீரையும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால சுகர் லெவல் நல்லாவே நமக்கு குறைஞ்சிட்டு வர ஆரம்பிக்கும். ஸோ சுகர்னால இருக்கக்கூடிய உடல் சோர்வு, சுகர்னால வரக்கூடிய டயர்ட்னஸ், எலும்பு சம்பந்தப்பட்ட வலி, கை கால் குடைச்சல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கேழ்வரகை இந்த மாதிரி பயன்படுத்தலாம். இதனோட சேர்த்து வந்து பார்த்தோம்னா எலும்பு தேய்மானம், சுகர்னால வரக்கூடிய டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரச்சனைகள் சரியாவதற்கும் நம்ம கேழ்வரகை பயன்படுத்திக்கலாம். ஸோ கேழ்வரகு அப்படின்னு சொல்றது நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிறுதானிய வகை. இது பெரும்பாலும் நம்ம சுகர் லெவலை குறைப்பதற்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சரியான நேரத்துக்கு அந்த உணவு மாதிரி இதை பயன்படுத்தும் பொழுதும் நமக்கு உடல்ல ஆரோக்கியத்தை வந்து இது தரக்கூடியதாக இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.